இறைவனின் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியிலிருந்து 2 விதமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, உடனடி கீழ்ப்படிதல். வானதூதரின் செய்தியை கேட்ட இடையர்கள் உடனடியாக விரைந்து சென்று இயேசுவை கண்டு வணங்கினர். நாமும் கடவுளின் செய்தியை கேட்டவுடன் உடனடியாக பதிலளிக்க வேண்டும். இரண்டாவதாக, விசுவாசத்தின் சாட்சி. இடையர்கள் கடவுளின் தரிசனத்தை கண்ட பிறகு அமைதியாக இருக்கவில்லை. தங்கள் கண்டதையும் கேட்டதையும் பிறரோடு அறிவித்து மகிழ்ந்தார்கள். இயேசுவை அனுபவித்த நாமும் பிறரோடு அந்த நற்செய்தியை பகிர வேண்டும். கடவுளின் தாய் அன்னை மரியாள் இந்த 2 செயல்களையும் தன் வாழ்வாக்கி கொண்டிருந்தார். முதலாவதாக, கடவுளின் செய்தியை கேட்டவுடன் உடனடியாக பதிலளித்தார். இரண்டாவதாக, விசுவாசத்தின் சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். நாமும் கடவுளின் வார்த்தைக்கு பதிலளிப்பவர்களாக, விசுவாசத்தின் சாட்சிய வாழ்வு வாழ்வர்களாக வாழ முயல்வோம்.